நாங்கள் இது சம்பந்தமாக சற்று விவரமாக பார்த்தோமேனால் 2012-2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு 10 ஏர் பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ய தயாரான சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற முறைகேடான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. 2020 ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதும் இவர் விடுதலை செய்யப்படுகின்றார். 2012-13 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா விமான சேவையில் 13 விமானங்களை அகற்றி அதற்கு பதிலாக 14 விமானங்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்காக ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய 6A330 ரக விமானங்களையும் 4 A550 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்வதற்காக பிரான்சில் ஏர்பஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அவை இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது என்றால், பிரித்தானியாவின் பாரதூரமான மோசடிகள் விசாரணை அலுவலகம் மேற்கொண்ட விசாரணைகளில் இந்த விடயம் வெளியாகி இருக்கின்றது. அந்த நாட்களில் 10 ஏர்பஸ்களை கொள்வனவு செய்வதற்காக பிரான்சில் இயங்குகின்ற ஏர்பஸ் நிறுவனம் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலரை லஞ்சமாக வழங்க உறுதியளித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த லஞ்சம் பெற்று பணம் முறைகேடாக இந்த கொடுக்கல் வாங்கல் செய்ததன் காரணமாக இவருடைய மனைவியின் பேரிலே இந்த மொத்த பணத்தையும் ரகசியமாக வெளிநாட்டு வங்கி கணக்கு ஒன்றிலே பதுக்கி வைத்திருக்கின்றார். அதன் காரணமாக இப்பொழுது மீண்டும் இவர் கைது செய்யப்பட்டு 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இனி இது சம்பந்தமான ஆழமான விசாரணைகள் இடம்பெறும். அவருடைய மனைவிக்கு இந்த விமான சேவை சம்பந்தமான எந்த விதமான அறிவும் இல்லை, போதிய தெளிவில்லை. ஆனாலும் அவரும் இதில் ஒரு முக்கிய நபராக இருக்கின்றார். ராஜபக்ஷ குடும்பத்தை நெருங்கிய உறவினர்கள். ஆகவே இது இனி கொஞ்சம் சூடுபிடிக்கும் இந்த வழக்கு விசாரணை. இந்த கைதை அடுத்து மற்றொரு விடயம் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த மாதம், அதாவது மார்ச் மாத நடுப்பகுதியில் இதற்கு எதிராக இந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட குற்ற பிரேரணையும் முன்வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதன் நிலையில் இது சம்பந்தமாக ஒரு விடயம் வெளியாகி இருக்கின்றது.